டிஜி பிலிம் கம்பெனி, மேக்னஸ் புரொடக்ஷன்ஸ், சபரிஸ், சங்கமித்ரா சௌமியா அன்புமணி தயாரிப்பில் SP சக்திவேல் இயக்கத்தில் குணாநிதி நடிக்கும் அலங்கு டிசம்பர் 27 முதல் திரையரங்குகளில். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. திருவண்ணாமலைக்கு தினமும் தமிழ்நாடு மட்டுமல்லாமல் ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா உட்பட பல்வேறு மாநிலத்தைச் சேர்ந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகிறார்கள். அவர்களுக்காக கிரிவல பாதையில் ஏராளமான தங்கும் விடுதிகள், குடியிருப்புகள், பண்ணை வீடுகள் உள்ளன. வெளி மாவட்ட மற்றும் வெளி மாநிலங்களிலிருந்து வரும் பக்தர்கள் பண்ணை வீடுகளை வாடகைக்கு எடுத்து கிரிவலம் சென்று அண்ணாமலையாரை தரிசிப்பது வழக்கமாகும். இந்த நிலையில் கிரிவல பாதையில் உள்ள பண்ணை வீடு ஒன்றை சென்னை வியாசர்பாடியைச் சேர்ந்த 4 பேர் ஆன்லைன் மூலம் கடந்த 26ஆம் தேதி முன்பதிவு செய்தனர். இதனையடுத்து அவர்கள் கடந்த 27ஆம் தேதி மதியம் 1 மணி அளவில் பண்ணை வீட்டிற்கு வந்து தங்கியுள்ளனர். அடுத்த நாள் காலை நீண்ட நேரம் ஆகியும் அவர்கள் தங்கியிருந்த அறையின் கதவு திறக்கப்படாமல் இருந்தது. இதனையடுத்து ஊழியர்கள் அந்த பண்ணை வீட்டுக்கு சென்று கதவை தட்டியுள்ளனர். நீண்ட நேரமாக தட்டப்பட்ட நிலையில் கதவு திறக்கப்படாததால் முன்பதிவு செய்யப்பட்ட போது அவர்கள் கொடுத்திருந்த செல்போன் எண்ணிற்கு தொடர்பு கொண்டுள்ளனர். அந்த அழைப்பை யாரும் எடுக்காமல் செல்போன் அடித்தபடியே இருந்துள்ளது. இதனால் சந்தேகமடைந்த ஊழியர்கள் அவர்கள் தங்கியிருந்த அறையை ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தபோது உள்ளே இருந்த 4 பேரும் ஆளுக்கொரு மூலையில் சடலமாக கிடந்தனர். இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த பண்ணை வீட்டார் இதுகுறித்து போலீசாருக்கு தகவல் அளித்தனர். புகாரின் அடிப்படையில் திருவண்ணாமலை மாவட்ட உதவி காவல்துறை கண்காணிப்பாளர் சதீஷ்குமார் தலைமையிலான போலீசார் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்தனர். அவர்கள் தங்கியிருந்த அறையை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபோது 4 பேரும் விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்டது தெரிய வந்தது. தொடர்ந்து இச்சம்பவத்தில் போலீசார் நடத்திய விசாரணையில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது. உயிரிழந்த நபர்கள் 45 வயதான ருக்மணி, பிரியா, 55 வயதான மகாலாலா வியாசர், 17 வயதான முகுந்த் ஆகாஷ் குமார் மற்றும் 20 வயது ஜலந்தரி என்பது தெரிய வந்தது. சிவகங்கை மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்ட இவர்கள் சென்னையில் வசித்து வந்துள்ளனர். அவர்கள் தங்கியிருந்த அறையில் ஒரு டைரியும் செல்போன் வீடியோவும் போலீசார் கைப்பற்றினர். அதில் உள்ள தகவலின்படி திருவண்ணாமலையில் இறந்ததால் முக்தி கிடைக்கும் என்ற ஆன்மீக மூட நம்பிக்கை காரணமாக 4 பேரும் தற்கொலை செய்து கொண்டதாக கூறியிருக்கின்றனர். அதே நேரம் அவர்கள் தங்கியிருந்த பண்ணை வீடு லைசன்ஸ் இல்லாத விடுதி என சொல்லப்படுகிறது. இதனை திருவண்ணாமலை கோபுரம் தெருவில் வசிக்கும் அருள் என்பவர் நடத்தி வந்துள்ளார். திருவண்ணாமலையில் இதுபோல் 100கணக்கில் ஹோம் ஸ்டே என்கிற பெயரில் ஏராளமான விடுதிகள் இயங்குகின்றன. அங்கு வந்து தங்குபவர்களிடம் சரியான ஆவணங்கள் வாங்குவதில்லை என சொல்லப்படுகிறது. 2 மாதங்களுக்கு முன்பு மாடு வீதியில் உள்ள ஒரு மடத்தில் தெலுங்கானாவைச் சேர்ந்த ஒருவர் இறந்து போனார். அவருடன் வந்தவர்கள் போலீசிற்கு பயந்து தப்பிவிட்டனர். அதில் இறந்தவர் யார் என்பதை கண்டறிவதில் போலீசார் சில சிக்கல்களை எதிர்கொண்டனர். அனுமதி பெறாத விடுதிகள், ஹோம்ஸ்டேக்களை கண்காணிக்க முடியாமல் போலீசார் திணறுகின்றனர். இங்கு யார் வருகிறார்கள், எதற்கு வருகிறார்கள் என தெரிவதில்லை. பணம் மட்டுமே பிரதானமாக கொண்டு இங்குள்ள விடுதிகள் செயல்படுகின்றன. மாவட்ட நிர்வாகம், காவல்துறை, மாநகராட்சி அலுவலகம் இணைந்து இதனை ஒழுங்குபடுத்த வேண்டும் என சமூக நல ஆர்வலர்கள் கோரிக்கை வைக்கின்றனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.